ஜென்ரலாக ஒரு 30 நாளில் 10 கிலோ குறையுதுலாம் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாராலையும் குறைக்கவும் முடியாது. உண்மை. உங்களுக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கு உடம்புல. ஆஸ் அ மாடலா இந்த ஒரு விஷயம் மாடலிங் லிஸ்ட்ல ரொம்ப தப்பா இருக்கு, இதை நினைச்சா எனக்கு கோவம் வருது அப்படின்னா என்ன விஷயம்? எனக்கு நினச்சா கோவம் வருதுன்னா மாடலிங்காகவே நடக்க மாட்டேங்குது. சென்னையை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எவ்ரி வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடலிங் ஷோஸ் நடக்குது. ஸோ ப்ராப்பர் மாடலிங்கும் ப்ராப்பர் பேஜெண்ட்டும் இங்கே சென்னையில் நடக்கவே இல்லை, தமிழ்நாட்டு லெவல்லையும் நடக்கவே இல்லை. நடக்குதுன்ற பேரில் எல்லாம் வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சு. நீங்கள் ஸ்டெராய்டு எடுத்திருக்கீங்க? அஃப்கோர்ஸ் எடுப்பாங்க. அது தப்பும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, பாடி பில்டிங்கில் வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமலாம் ஸ்டேஜ் பண்ண முடியாது. எந்தெந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்ற மாதிரி சொல்ல முடியும்? பேசிக் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபால். ஃபஸ்ட்டு ஹேர்ஃபால் ஆகும், ஸ்கின் வந்து ரேஷஸ் வர ஆரம்பிக்கும் முதுகுலலாம். ஜிம்னா விமன் நிறைய பேர் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவங்க பண்ற ஒரு தப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நல்ல அழகழகான ட்ரெஸ்ஸஸ் போடணும். ஸோ வீக்கெண்ட்ஸில் வெளியில் பார்ட்டிக்கு போகணும். ஸோ சுகர் கட் பண்ணணுமா? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சுகர் எடுக்கலன்னா ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. நம்ம மக்கள் வந்து எப்படின்னா நேர்வழியில ஒரு தூரம் போனோம் அப்படின்னா குறுக்கொலி ஷார்ட்டா இருக்குன்னா குறுக்கொலி தான் மக்கள் போவாங்க, ஈஸியா வின் பண்ண தான் நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 30 நாளில் மாடல் ஆவது எப்படி, சிக்ஸ் பேக் வைக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு இது இருந்தால் அதுக்கு தான் மக்கள் அதிகமாக போகிறாங்க. இப்போ உங்கள் பார்வையில்னு சொல்லுங்க, இந்த மாதிரி குறுக்கு வழி தேடுறவங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? இல்லை, இது குறுக்கு வரின்னு தாண்டி ஆக்சுவலாக அது ஒரு மித்து. இப்போ நான் வந்து ஜென்ரலாக ஒரு 6 மாதம் உங்களுக்கு வெயிட் குறைப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்காது. 30 டேஸில் உங்களுக்கு 10 கிலோ குறைக்கிறேன், 30 டேஸில் 5 kgs குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடும்போது ஸோ அது வந்து என்னதான் நடக்குது, நம்ம டக்குன்னு குறைச்சிடலாம் ஒரு மாசத்துல அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதில் வந்து 100 பேர் என்கொயரி பண்ணாங்கன்னா ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதில். ஸோ நீங்கள் அங்கே போன பிறகு தான் கண்டிஷன் சப்ளை இருக்கும். ஸோ உங்களோட ஜென்ரலாக ஒரு 30 நாளில் 10 கிலோ குறையுதுலாம் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாராலையும் குறைக்கவும் முடியாது. உங்களுக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்கு உடம்புல. நீங்கள் வந்து 120 கிலோ இருக்கீங்க, உங்களை வந்து டக்குன்னு ஒரு மாசத்துல உங்களுக்கு வந்து 10 கிலோ குறைக்கணும்னா முடியாது. அக்கார்டிங் டு யுவர் ஏஜ், உங்களோட ஹெல்த் கண்டிஷன், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு பர்சனுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதோ இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதோ வாட் எவர், இது வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஸோ அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பாட்டு நான் போயிட்டு 10 கிலோ குறைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து நார்மலாக எல்லா ட்ரெயினரும் பண்ணுறது. நல்ல ஸ்டடீஸ் பண்ணவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, சயின்ஸ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஆஸ் அ மாடலா இந்த ஒரு விஷயம் மாடலிங் லிஸ்ட்ல ரொம்ப தப்பா இருக்கு, இதை நினைச்சா எனக்கு கோவம் வருது அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுங்க? எனக்கு நினச்சா கோவம் வருதுன்னா மாடலிங்காகவே நடக்க மாட்டேங்குது. எப்படி? இங்கே வந்து சென்னையை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். எவ்ரி வீக்கெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மால்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மாடலிங் ஷோஸ் நடக்குது. அதுக்கு பேர் தான் மாடலிங் ஷோஸ். அது என்ன கண்டென்ட், அவங்க என்ன கான்செப்டில் அதை பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, அதில் சேர்ந்து பண்ணுறவங்க பண்ணிட்டு என்னவா ஆக போகிறாங்க, ஸோ இது எதுவுமே தெரியாது. இந்த வாரத்தில் ஷோ நடக்குது, எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க ஃபீஸ் பண்ணுங்க, என்னென்ன பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஸோ மாடலிங் ஃபீல்டு வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு இருக்கிறவங்களும் அடாப்ட் ஆகிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஷோ நடக்க போகுது, ஒரு மிஸ்டர் இந்தியா நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் இந்தியா நடக்கிறதுக்கு அந்த பர்சன் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அவங்க ஒன்லி பாடி மட்டும் கிடையாது, அதில் பேசுகிற விஷயங்கள் இருக்குது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரவுண்ட் நிறைய இருக்குது. தென் அவங்களோட ஃபிட்னஸ் ரவுண்ட் இருக்குது. ஃபிட்னஸ் ரவுண்ட் வந்து அவங்களோட என்ட்ரன்ஸ் பவரை பில்டப் பண்ணுறது. சும்மா நீங்கள் பாடி மட்டும் ஃபிசிக் வச்சு நிற்கிறதுலாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ ஷார்ட் டைமில் முடிக்கிறீங்கன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் பவரை டெவலப் பண்ணுற செக் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. உங்களோட டேலண்ட் ரவுண்ட் இருக்குது. நீங்கள் அதுக்காக என்ன டேலண்ட் வச்சுருக்கீங்க பர்சனலாக, ஒரு சிங்கிங்கோ இல்லை வந்து ஒரு டான்ஸோ இல்லை சம்திங் மார்ஷல் ஆர்ட்ஸோ வாட் எவர், உங்களுக்கு என்ன டிஜே தெரிஞ்சால் டிஜே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 months வேணும் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைமிங்கே இல்லாமல் மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஈவெண்ட் எல்லா ஈவெண்ட்லேயுமே போயிட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு காசு கட்டி ஷோ ஆஃப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்பர் மாடலிங்கும் ப்ராப்பர் பேஜெண்ட்டும் இங்கே சென்னையில் நடக்கவே இல்லை, தமிழ்நாட்டு லெவல்லையும் நடக்கவே இல்லை. நடக்குதுன்ற பேரில் எல்லாம் வந்து பிஸ்னஸாக மாறிடுச்சு. நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, நானும் சில ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுவேன். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள ரேம்ப் வாக் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் வாக் பண்ணணும். ஓகே, ஏதோ குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. சும்மா ஜஸ்ட் வாக் பண்ணுறது தான், ஆனால் அது ஒரு மாடலிங்னு அவங்களே நம்ப வைக்கிறது இருக்குல்ல, இது எவ்வளோ ஒரு போலித்தன்மையாக இருக்குது. இப்போ எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணாலுமே அதுக்கு ஒரு செலவாகும். அதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் அந்த ஸ்பெண்டிங் கரெக்டான இடத்துல பண்ணுறோமான்னு இருக்கு. சும்மா நீங்கள் பண்ணுறீங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணக்கூடாது. அந்த ஈவெண்ட்னால அந்த குழந்தைக்கோ இல்லை வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கோ என்ன பெனிஃபிட் இருக்குது? சும்மா நீங்கள் வந்து நடந்துருங்க, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்துடும், உங்களுக்கு ஒரு மெடல் வந்துடும், யார் வேணா பண்ணிட்டு போகலாமே. நீங்கள் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து வாக் பண்ணிட்டு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் மெடல் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணி பண்ணும்போது அங்கே என்ன ஒரு ப்ராப்பர் ரெகக்னிஷன்? எல்லாருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அது எதுக்கு அவங்க பண்ணணும்?
புரியுதா? ஸோ அதுக்கான ஒரு ட்ரைனிங்காவது கொடுக்கணும். இப்போ நீங்க ஒரு மாடலிங் ஷோ பண்ண போறீங்கன்னா, அவங்களுக்கு அந்த மாடலிங் ஷோ பத்தி சொல்லணும். ஒரு 50 பேர் செலக்ட் ஆகி ஒரு இடத்துல பண்ண போறாங்கன்னா, அந்த 50 பேரையும் கூப்பிட்டு வச்சு, ஒரு நாள் வந்து ஒர்க் ஷாப் மாரி வச்சு, அவங்களுக்கு வந்து இந்த மாரி மாடலிங்னா இது மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க இதுக்கெல்லாம் பிரிப்பரேஷன் ஆயிட்டு வாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் க்ரூம் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்களோட தாடிலாம் இப்படி வச்சிருக்கணும். ஸோ ஹேர் ஸ்டைல் இப்படி வைங்க. ஸோ உங்களோட ஸ்டைலிங் இப்படி பண்ணுங்க. மேக்கப் இப்படி பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ஒரு பேசிக் நாலேட்ஜாவது குடுத்துட்டு, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ப்ரோகிராம் பண்ணாங்கன்னா, தட் வில் பி மோர் பெட்டர். அவங்கள ஏதாவது கத்துக்கிறதுக்காவது தோணும். அந்த குடுக்குற காசுக்கு. ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் அந்த ஆன் ஸ்பாட்ல வந்து வெளியூர்ல இருந்துலாம் வந்து பண்ணிட்டு, ஒரு மெடலுக்காகவும், ஒரு ஃபோட்டோக்காகவும் வந்து பண்ணிட்டு போறது நோ யூஸ் எனக்கு பொறுத்தவரைக்கும். நான் இந்த ஸ்டேஜ்ல நான் பார்க்கும்போதே நான் சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணுவேன். இது சரியா இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். பட் வேற வழி இல்ல. ஆங்கரா இருக்கிறனால ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம். நான் சில இடங்கள்ல பார்க்கும்போது எனக்கு தெரியும், இவங்களுக்கு தான் டைட்டில் வின் பண்ணும். ஆனா இவங்க வந்து வேற ஒருத்தவங்களுக்கு வேணும்னே இது பண்றாங்க அப்படின்னு. உங்க கண்பட பார்த்துருக்கீங்களா? இல்ல இது தப்பா ஜட்ஜ்மென்ட் பண்றாங்க, ஃபேவரிசம் பண்றாங்க, ஆளுக்கு தகுந்த மாரி டைட்டில் குடுக்குறாங்க அப்படின்னு. ஆஃப் கோர்ஸ் ஆளுக்கு தகுந்த மாரி தாண்டி இங்க என்னன்னா டீமா இருக்கு. ம். ஆளாளுக்கு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ம். இப்ப நீங்க நடத்துறீங்கன்னா, உங்க டீம்ல இருந்து ஒருத்தருக்கு தான் வின்னிங் குடுக்க போறீங்க. இல்ல ம். உங்க டீம்ல அந்த அளவுக்கு யாரும் குவாலிஃபைடா இல்லன்னா, உங்களோட ஃப்ரெண்ட் சைட்ல இருந்தோ, இல்ல வந்து உங்களுக்கு புடிச்ச ஒரு ஆளையோ நீங்க வந்து குடுக்க போறீங்க. ம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஜூரி பேனல்ல இருக்கவங்கள வந்து காமனான ஒரு பெர்சனா, யாருக்கும் தெரியாத ஒரு ஆளா, ம். ஸோ ஃபீல்டு நல்லா தெரிஞ்சவங்களா, ஒரு ஜென்யூனான பெர்சனா வந்து ஜூரில உட்கார வைக்கணும். ஸோ அப்ப வந்து அவங்க கரெக்ட்டா குடுப்பாங்க. ஸோ நீங்களே ஷோ நடத்துறது, நீங்களே உங்க ஆள போட்டு ஜூரி பண்றது, உங்களுக்கு தேவையான ஆள நீங்களே குடுக்குறது வந்து என்ன கான்செப்ட்ன்னு புரியல. ஆனா இது மாடலிங் வேற சொல்லிட்டாங்க. இதுக்கு பேரு ம். அப்பாக்கு அப்படின்ட்டு. நீங்க நெறைய அதான் பிசினஸ் எப்படி சம்பாரிக்கலான்ற மாரி ஆயிட்ட பிறகு அது வந்து ஒர்த் இல்லன்னு ஆயிடும். எஸ். இங்க நெறைய பேர் காசு சம்பாதிக்கிறதுக்காக தான் ஆமா காசு தான். இந்த மாசம் நீங்க ஒரு ஈவென்ட் பண்ண போறீங்கன்னா, அதுலருந்து ஒரு ரூ. 10,00,000 ஒரு ஈவென்ட்க்கு ஒரு ரூ. 5,00,000 ஆகுதுன்னா, அதுலருந்து ஒரு ரூ. 2,00,000 வந்தா உங்களுக்கு லாபம் தானே. அது கண்டிப்பா, ஒரு பிசினஸ் தானே. கண்டிப்பா. அதனால பண்றவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இத பத்தி பேசுறதுக்கு தான் வெளிய ஓப்பனா பேசுறதுக்கு தான் தயங்குறாங்களோ? பேச மாடல்ஸ். மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே பண்றாங்க. பேச மாட்டாங்க. நெறைய செலிபிரிட்டீஸ்க்குலாம் நீங்க பெர்சனல் ட்ரெய்னரா இருக்கீங்க. நெறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் ஆர்டிஸ்ட் கிட்ட கொஞ்சம் மாத்திக்கலாம். இது தப்பா இருக்கு அப்டின்னா எது சொல்லுவீங்க? யார்கிட்டயும் நம்ம வந்து பெர்சனலா வந்து தப்பு, ரைட்லாம் சொல்ல முடியாது. எனக்கு என்னோட ஃபீல்ட்ல இருக்கும்போது, அதோட கன்சிஸ்டன்சில பேஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைட். பிகாஸ் நான் வந்து ஒரு டைம் வந்து வேல்யூ பண்றேன். ம். அவங்களோட டைம் வந்து அவங்க வேல்யூ பண்ணணும். ஸோ நம்ப செலிபிரிட்டீஸ்ன்னு தாண்டி செலிபிரிட்டின்னு சொல்றது வந்து எதுக்காகன்னா, அவங்களுக்கு 4 பேருக்கு தெரியுன்றதுனால வெல் செலிபிரிட்டி நோனா சொல்றோம். பட் இருக்காங்க. ஒர்க் அவுட் பேஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே மாரி ஒர்க் அவுட் தான். ஸோ செலிபிரிட்டிக்குன்னு ஸ்பெஷலா ஒர்க் அவுட்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாரி ஒர்க் அவுட் தான். பட் நம்ம சொல்லும்போது இந்த செலிபிரிட்டிக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் நம்மளோட ரீச் அவுட் நல்லா இருக்குன்றதுனால தான் அப்படி சொல்றோம். பட் நான் மாத்திக்கணும்னு நினைக்க சொல்றது என்னன்னா, இதுக்குன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வராங்கன்னா, அந்த டைம் பீரியட வந்து கொஞ்சம் வேல்யூபிளா பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும். நீங்க ஸ்டெராய்டு எடுத்திருக்கீங்களா? நான் அப்படிலாம் எடுத்ததில்ல. ஐ நாட் அ பாடி பில்டர். ஸோ ஓகே. அதனால எனக்கு அதுல நான் இந்த கம்ப்ளீட்லி என்ன சொல்றது? அதுக்கு அகைன்ஸ்ட் தான் ஆக்சுவலா. ஓகே. ஆனா பாடி பில்டரா இருக்கவங்க எல்லாருமே ஸ்டெராய்டு எடுக்குறாங்க அப்டின்ற மாரி. அஃப்கோர்ஸ் எடுப்பாங்க. அது தப்பும் கிடையாது. அதுதான் சொல்றேன் இல்லையா? பாடி பில்டிங்ல வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமலாம் ஸ்டேஜ் பண்ண முடியாது. அது ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காம நேச்சுரல் பாடி பில்டிங்கும் இருக்கு. ஆ. அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அதுவும் நெறைய பேர் எல்லாருமே பண்ண முடியாது. அதுக்குன்னு ப்ராப்பர் ஸ்டடீஸ் பண்ணவங்களால தான் ப்ராப்பரான டயட் குடுக்க முடியும். சென்னையில அது மாரி சில பேர் தான் இருக்காங்க. பட் எல்லாரும்லாம் அப்படி கிடையாது. மோஸ்ட் கரெக்ட். ஆஃப் த ஒரு 90% எல்லாமே ஸ்டெராய்ட்ஸோட தான் பண்றாங்க. அந்த ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தாலுமே ப்ராப்பர் கைடன்ஸோட பண்ணணும். கரெக்ட், கரெக்ட். அந்த ஸ்டெராய்ட்ஸையும் எடுத்துட்டு நீங்க தேவையில்லாத வேலைகளும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுதான் நெறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது. இப்ப பண்ற விஷயங்கள் உடனே அஃபெக்ட் ஆகும்னு கிடையாது. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஹார்மோன்ஸ் ஏதாவது பாதிக்கப்படலாம். பட் ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு நல்ல ட்ரெய்னராவோ, ஒரு நல்ல ஸ்டடீஸ் பண்ணவங்களோ, இல்ல மெடிசின் பத்தி தெரிஞ்சவங்களோ வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் டோஸ் குடுக்க மாட்டாங்க. ம். ஒரு லிமிட்டட் பீரியட் மட்டும் குடுத்துட்டு, அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ரெகுலரைஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகே. இப்ப ஸ்டெராய்டு எடுக்கிறனால சைட் எஃபெக்ட்ஸ் வரும்ன்றது ஒரு ஒரு தெரியுதுன்னு வைங்களேன். எந்தெந்த மாரியான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருதுன்ற மாரி சொல்ல முடியுமா? பேசிக் சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால். ஃபர்ஸ்ட்டு ம். ஹேர் ஃபால் ஆகும். ஸ்கின் வந்து ரேஷஸ் வர ஆரம்பிக்கும் முதுகுலலாம். ம். பாடி ஹீட் ஆக ஆரம்பிச்சு, யூரின் வந்து மஞ்சளா போக ஆரம்பிக்கும். ம். ம். தென் சைட் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ம். ம். சில பேருக்குலாம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்லீப்லெஸ் இருக்கும். தூக்கம் சரியா வராது. கண்டிப்பா. இது மாரி நெறைய பேசிக்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் வரலாம் ஸ்டார்ட்டட் ஆகும். சில பேருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அக்கார்டிங் டூ தேர் ஹெல்த் கண்டிஷன். ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுரும். அதுக்கு எஸ். பெட்டர் நீங்க வந்து டாக்டர்ட்ட ஒரு சஜஷன் கேட்கலாம். இல்ல டாக்டர்ட்ட போ முடியலன்னா, ஒரு மெடிக்கல் செக்கப் பேசிக் முக்கியமான பார்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு போலாமா இல்லையான்னு அதான் சொல்றேன். நான் மெடிக்கல் நாலேட்ஜ் இல்லாத, அந்த மெடிசின் பத்தி தெரியாத ஒரு ட்ரெய்னர் கிட்ட போய் போனீங்கன்னா, கம்ப்ளீட்டா அது வந்து தப்பா தான் முடியும். ம்.
இப்போ ரீசன்ட் டைம்ல ஜிம்னாவே பசங்க தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு காலம் போய் இப்போ ரீசன்ட் டைம்ல நான் பாக்குறது என்ன, ஜிம்னா விமன் நிறைய பேர் வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுவும் ஆஃப்டர் பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் போட்டுருவாங்க, அவங்களுக்கே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது, ஸோ அதனால நம்ம வந்து ஃபிட்னஸ்க்காக வரணும்னு வருவாங்க. ஆனா அவங்க பண்ற ஒரு தப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. அவங்க அந்த பண்ற தப்ப நீங்க பாக்குறது என்ன ட்ரெயினரா? அஃப்கோர்ஸ் லேடிஸும் வந்து இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறாங்க. அந்த திங் என்னென்னா எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்ல அழகழகான ட்ரெஸ்ஸஸ் போடணும், ஸோ வீக்கெண்ட்ஸில் வெளியில் பார்ட்டிக்கு போகணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பா. பட் வாரத்தில் 5 நாள் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அந்த ஒரு நாள் வந்து அவங்களுக்கு தட்ஸ் ஓகே. அதுவும் எல்லாமே வந்து இப்போ வீக்கெண்டில் போகிறாங்க, ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்கன்னா அதெல்லாம் தப்பு கிடையாது. பட் அந்த 5 நாளும் அவங்க வந்து ஒபீடியண்ட்டாக இருந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணாங்கன்னா ஃபைன் தான். பட் இதில் தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுல ஒன்றுமே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணாலே அவங்களாம் ஓகே தான். இல்ல இந்த விஷயம் அவங்க மிஸ்டேக் பண்றாங்க, அதாவது ஒர்க் அவுட்ல சொல்றீங்க. ஒர்க் அவுட்ல கேக்குறேன். ஒர்க் அவுட்ல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, கைடன்ஸ் கரெக்டா எடுத்து பண்றவங்கலாம் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. கைடன்ஸ் இல்லாம என்ன நம்மளோட கோல் என்னன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நம்ம வந்து ஜஸ்ட் ஃபிட்னஸா இருந்தா போதுமா? நம்மளோட பாடியை வந்து டோன் பண்ணி ஸ்லிம் ஆக்கணுமா? இல்ல சும்மா ஜிம் வந்து டைம் பாஸ் பண்ணா போதுமா? ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியா இருக்கு. நம்ம என்ன யோசிச்சுட்டு வரோன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, டைமே இருக்காது. அட்லீஸ்ட் ஜிம் வந்தால் 4 பேர்ட்ட பேசலாம். ஸோ நிறைய பேர் வீட்டில் பேசவே ஆள் இருக்காது. அவங்க பாட்டு மிஷின் மாதிரி வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து ஒரு 1 ஹவர் எல்லாட்டும் பேசிட்டு ஒரு ஜும்பா டான்ஸோ இல்லை சம்திங் ஏரோபிக்ஸோ பண்ணிட்டு போகும்போது அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹோம் மேக்கர்ஸ். சில பேர் வந்து என்னென்னா பாடியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிட்டாகவே வச்சுக்கணும், ரொம்ப ஒர்க்கே விட்டால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஃபிட்னஸில் வந்து நல்லா பண்ணணும், பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும். என்னென்னா நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும் அவங்களுக்கு. டெய்லி போனோடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறது. ஸோ அப்போ என்னென்னா அதனால மோட்டிவேஷனும் நிறைய பேர் ஆவாங்க. சில பேருக்கு வந்து அவங்களே பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். அந்த கமெண்ட்ஸை பார்த்தே நிறைய பேர் வந்து நம்மளும் இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு கோல் வச்சு பண்ணுவாங்க. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடி பில்டிங் பண்ணுறதோ வெரி ஃபியூ. இந்த பாடி பில்டிங் பண்ணுறது, அந்த கிளாசிக் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ தான். மாடல்ஸ் வந்து கம்பல்சரி ஜிம் போயே ஆவாங்க. ஏன்னா மாடல்ஸ்க்கு வந்து ஜிம் ரொம்ப மஸ்ட்டு. அவங்க பாடி எப்பவுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஆட்ஸ் வரும். பசங்க மாதிரி கிடையாது. அவங்களுக்கு கண்டினியூஸாக வந்து ஷோஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கேஜாக இருப்பாங்க. அதனால வந்து அவங்க பாடியும் வந்து அவங்க ரெடியாகவே வச்சுருக்கணும். ஓகே. இப்போ நான் என்ன வச்சு கேட்குறேன், நான் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் ஐடியா பிளான் பண்ணும்போது எல்லாரும் சொன்னதுன்னா, மாப்பிள்ள ஜிம்முக்கு போகிறத விட சுகரை கட் பண்ணிடு, சுகர் கட் பண்ணவே ஆல்மோஸ்ட் இதாயிரும் அப்படின்னாங்க. சரி சுகர் கட் பண்ணோம். அப்புறம் சொன்னாங்க சுகர் வந்து ஒயிட் சுகர் தான் கட் பண்ணோம், ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே. அப்புறம் கடைசியில் பார்த்தா நம்ம மறுபடியும் சுகர் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆக்சுவலி நீங்க சொல்லுங்க, சுகர் கட் பண்ணணுமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து? அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு என்ன கோல்னு வச்சு பார்த்துங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் கட் பண்ணணும்லாம் கிடையாது. சுகர் எடுக்கலன்னா ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. ஸோ உங்கள் ஸ்கின் டோன் மாறிடும், ஃபேஸ்லாம் ரொம்ப டல் ஆகிடுங்க. சுகரும் ரைஸையும் நீங்கள் கட் பண்ணாலே வந்து கம்ப்ளீட்டாக ஃபேட் கட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட பாடி டோனே வந்து மாற ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு நீடான்னு பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு காஃபி குடிக்கிறது ஓகே. அதே வந்து ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா 5 காஃபி 8 காஃபிலாம் குடிப்பாங்க. ஸோ ஒரு காஃபி குடிச்சிங்கனாலே அது உங்களுக்கு வந்து அதில் 150 to 200 கலோரிஸ் இருக்கும். ஸோ அப்போ 5 காஃபிலேருந்து 8 காஃபிலாம் ஆச்சு என்ன ஆகும்? ஆல்மோஸ்ட் 1200 1500 கலோரிஸ் வரும். அந்த கலோரிஸ் நீங்கள் உள்ளே எடுக்கும்போது கூடவே சாப்பாடு எல்லாம் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 to 2500 வந்துடும். ஸோ அவ்வளோ கலோரிஸ் நீங்கள் இன்டேக் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ளஸ் வயிறு பெருசாகிடும், கேஸ் ஃபுல்லாகவே மில்க் காஃபிலாம் குடிக்கும்போது. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமாக எடுத்துங்க போதும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்வீட் கிரேவிங் இருக்கும். அப்படியா? ஆமாம், அஃப்கோர்ஸ் என்னால் ஸ்வீட் சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஈவன் காம்படிஷன் டைமில் கூட பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்வீட் கிரேவிங் இருக்கும். ஏன்னா எதை பார்த்தாலும் சாப்பிடணும் போல இருக்கும், கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணும்போது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், பர்பி மாதிரி வாங்கி வச்சுப்பேன். சாப்பிட்ருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் என்னன்னா சாப்பிடாம இருக்க முடியாது. அது ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும். நைட்லாம் தூக்கம் வராது, சுற்றி வந்துட்டு இருக்கும். அது ஒரு மாதிரி பார்க்கறதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக கோவம் அதிகமாக வரும். சும்மாவே எல்லாரும் மேலே கோவம் வரும் கம்ப்ளீட்டாக டயட் இருக்கும்போது. ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணுறதோட டயட் இருக்குது தான் ரொம்ப கஷ்டம். புரியுது. ஈவன் இப்போ 6 மாதம் கழிச்சு தான் நமக்கு ஈவெண்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மாதத்துக்கு ஒன்றும் பெருசாக டயட் இருக்காது, ஆன் அண்ட் ஆஃபாக தான் பண்ணிட்டு இருப்போம். கடைசி 2 months வந்து கம்ப்ளீட்டாக அந்த சுகர் கட்டிங்கு, கார்ப் கட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம உடம்புலேருந்து எல்லாமே இறங்கும்போது என்னென்னா அது நம்ம கிரேவிங்ஸ் ஆகும்போது என்னென்னா அப்படியே ப்ரெஷர் ஏறும் மண்டியில். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பீஸ் ஆஃப் அந்த பீனட் கேக் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அடுத்த நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஓடிக்கலாம் அப்படின்னு. இப்போ எங்க பிரச்சனையா இருக்குன்னா அந்த லைட்டாக அந்த சின்ன பீஸ் இல்லை, அது சாப்பிட்டதுக்கு நல்லா இருக்கே, அப்படியே அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு வேணும். அந்த கண்ட்ரோல் நம்மளுக்கு வேணும். எடுத்தா ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு வச்சு நம்ம சாப்பிட்டோம், ஓகே நேற்று சாப்பிட்டோம் இன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்கு.